அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கை முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு நான் ஜெஃப்ரி ஜெனதாஷன். வணக்கம் அருணி ரேஷா. வணக்கம் ஜெஃப்ரி. கடல் கடந்து கண்டம் கடந்து வாழும் சர்வதேச நேயர்கள் அனைவரையும் சக்தி டிவி குளோபலோடாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் அருணி ரேஷா அருளானந்தம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். விமல் வீரவங்ச போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவிற்கு வெல்கமவுக்கு எதிரான குற்றச்சாட்டில் திருத்தம். அடுத்து கைது செய்யப்பட உள்ளவர் தொடர்பில் ரஞ்சன் ராமநாயக்க கருத்து. නියෝජ්‍ය ඇමතිවරයෙක් මේ අලසා දූෂණ කොමිසමෙන් අත්අඩංගුවට ගැනීමට නියමිත බව බොහොම සුබ ආරංචියක් විදිහට කියනවා. மக்கள் சக்தி 100 நாள் வேலை திட்டத்தினூடாக தலைமன்னார் மீனவர் கிராமத்திற்கு சுகாதார வசதி. இனி விரிவான செய்திகள். வாகனங்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமை தொடர்பில் அண்மையில் அதிகம் பேசப்பட்டது. அது தொடர்பிலான விசாரணைகளுக்காக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச இன்று மீண்டும் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். கடந்த ஆட்சி காலத்தில் அரசாங்கத்தின் வாகனங்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமை தொடர்பில் சுமார் 5 மணித்தியாலங்கள் விமல் வீரவங்சவிடம் விசாரிக்கப்பட்டது. මම හිතන්නේ ප්‍රශ්න 100 ගානක් සටහන් කරගත්තු කොලයක් තිබුණා. ඒකෙන් ප්‍රශ්න நூற்றுக்கணக்கான கேள்விகளை பதிவு செய்திருந்த பத்திரம் ஒன்று இருந்தது. அதில் 20 அல்லது 30 கேள்விகளை மாத்திரமே என்று கேட்டதாக நான் நினைக்கின்றேன். மீண்டும் ஒருமுறை விசாரணைக்கு அழைப்பதாக கூறினர். எனவே அன்றைய தினமும் கேள்விகளுக்கு பதில் வழங்க எதிர்பார்க்கின்றேன். இந்தியாவிலிருந்து அமைச்சர் ஒருவர் இன்று இலங்கைக்கு வந்து எட்கா உடன்படிக்கையில் கைச்சாத்திடுவது தொடர்பில் கலந்துரையாடும் நிலையில் அதற்கு எதிராக முன்னிற்கும் சக்திகளை முடக்கி மக்களை வேறு திசைக்கு கொண்டு செல்கின்றனர். මේවාට විරුද්ධව නැගී සිටින බලවේග මේ ආකාරයට මර්ධනය කරමින් ජනතා අවධානය වෙනතක දෙන්න. இலங்கை போக்குவரத்து சபையில் இடம்பெற்றுள்ள நிதி மோசடி தொடர்பில் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் குமார வெல்கமவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் குற்றச்சாட்டுகளில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் இன்று அறிவித்துள்ளது. குமார வெல்கம போக்குவரத்து அமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு உப தலைவர் ஒருவர் நியமிக்கப்பட்டதால் 3.2 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக வழக்கில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டுகளில் திருத்தம் மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கிய கொழும்பு மேலதிக நீதவான் அதற்காக நவம்பர் 7ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கியுள்ளார். குமார வெல்கமவின் எதிர்கால அரசியல் தொடர்பில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து ஊடகவியலாளர்கள் குமார வெல்கமவிடம் கேள்வி எழுப்பினர். ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைவதற்கு எதிராக குரல் எழுப்பி முதலில் நானே வெளியேறினேன். அரசியலில் இருந்து விலகி ரப்பர் பால் சேகரித்தாலும் நான் எனது கொள்கையை காட்டிக் கொடுப்பதில்லை. ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்திருக்கும் வரை நான் செல்வதில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் திஸ்ஸா அத்தநாயக்கவிற்கு நீதிமன்றம் அறிவித்தல் பிறப்பித்துள்ளது. போலி ஆவணம் தயாரித்தமை தொடர்பில் எதிர்வரும் 19ஆம் தேதி அவரை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது போலியான ஆவணங்களை தயார் செய்து தற்போதைய ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு எதிராக ஊடக சந்திப்பை நடத்தியமை தொடர்பில் அவருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி குசலா சரோஜினி வீரவன்சவினால் இந்த அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்கவிற்கு அழைப்பாணை அல்லது பிடியாணை பிறப்பிப்பது தொடர்பில் எதிர்வரும் 30ஆம் தேதி பரிசீலிக்க உள்ளதாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. உதயங்க வீரதுங்கவிற்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்குமாறு போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவு நீதிமன்றத்தில் இன்று கோரிக்கை விடுத்தது. இந்த கோரிக்கையை பரிசீலித்த நீதவான் லங்கா ஜாரத்ன பிடியாணையை பிறப்பிப்பதற்கு முன்பாக அழைப்பாணை பிறப்பிக்க வேண்டியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். உதயங்க வீரதுங்க தொடர்பில் யுக்ரைனில் அவர் தங்கியிருந்த இடங்களை கண்காணித்தாலும் எவ்வித தகவலையும் கண்டுபிடிக்க முடியாமற் போனதாக நிதி குற்ற விசாரணை பிரிவு நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. இலங்கை விமானப்படைக்கு மிக் விமானங்களை கொள்வனவு செய்ததில் முறைகேடு இடம்பெற்றதாக தெரிவித்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் கொலை வழக்கின் பிரதிவாதிகள் சார்பில் அடிப்படை ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கு நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது.
இந்த வழக்கை 3 பிரதிவாதிகள் இல்லாமலேயே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று தீர்மானித்தது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் கொலை வழக்கில் 6 பேர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 3 இதுவரை நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. பிரதிவாதிகளுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் சட்டவிரோதமானவை எனவும் அதற்கு எதிராக அடிப்படை ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய வேண்டியுள்ளதாகவும் பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கு அக்டோபர் 4 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. பிரதியமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். අපි පක්ෂ විපක්ෂ ભેදයෙන් තොරව கட்சி பேதமின்றி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுக்கின்றது. நான் தெளிவாக ஒரு விடயத்தை கூறுகின்றேன். நமது அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர் ஒருவர் விரைவில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாக உள்ளார். 95 வீதமான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளன. இலங்கை வரலாற்றில் முதற் தடவையாக பிரதி அமைச்சர் ஒருவர் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட உள்ளார் என்ற நற்செய்தியை கூறுகின்றேன். அதுவே நல்லாட்சி அரசாங்கத்தின் வித்தியாசமாகும். බොහොම සුබ ආරංචියක් විදිහට කියනවා. ඒක තමයි යහපාලන රජයේ වෙනස. தலைமன்னார் மீனவர்களின் நீண்டகால பிரச்சினைக்கு மக்கள் சக்தி 100 நாள் செயற்திட்டத்தினூடாக நீர் வழங்குவதற்கான நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. இதுவரைக்கும் இந்த பக்கம் வந்து ஜனங்கள் மக்கள் என்ன செய்யுது, எப்படி கஷ்டப்படுது. வெள்ளம் வந்தா கூட எங்களுக்கு இருக்கிற மழை காலத்துல வெள்ளம் வந்தா வீடு வாசல் எல்லாம் தண்ணி வெள்ளம். அந்த வெள்ளத்திலே நாங்க மேற்கொண்டு கொண்டா கிடப்போம். அப்பயும் எங்களை வந்து பார்க்க மாட்டாங்க ஒருத்தரும். தலைமன்னார் இறங்குதுறை மீனவர்கள் கழிவறை கட்டமைப்பு வசதியின்மையினால் பல அசௌகரியங்களை எதிர்நோக்கினர். இந்த தீர்க்கப்படாத பிரச்சினைக்கு தீர்வு வழங்க மக்கள் சக்தி 100 நாள் செயற்திட்டம் என்று முன் வந்தது. தலைமன்னார் இறங்குதுறை கழிவறை கட்டமைப்புக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. எந்த ஒரு விடயத்திலும் நம்பிக்கை என்பது மிக முக்கியமான ஒன்று. நமது ஊடக நிறுவனத்தை பொறுத்தளவிலே கடந்த காலங்களிலும் சரி, தற்போதைய நிலையிலும் சரி, பொதுமக்களது நம்பிக்கைக்கு நாங்கள் பாத்திரமாக நடந்து கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்திலும் நடந்து கொள்வோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே மக்களால் வழங்கப்படுகின்ற நிதியை பூரணமாக மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கே பயன்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு திட்டம் இந்த மக்கள் சக்தி 100 நாள் திட்டம். கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் நாங்கள் இந்த பகுதிக்கு வந்திருந்தோம். அப்போது உங்களால் எங்களுக்கு ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. உங்களது ஆரம்ப சுகாதார தேவையை நிவர்த்தி செய்யும் வகையில் ஒரு மலசல கூடத்தை எங்களுக்கு கட்டித்தருமாறு நீங்கள் எங்களுக்கு கோரிக்கை விடுத்திருந்தீர்கள். நாங்களும் அதற்கேற்றவாறு உங்களுக்கு வாக்குறுதி அளித்து சென்றோம். உங்களின் பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து வைக்கின்றோம் என்று. அதன் பிரகாரம் இந்த திட்டம் தற்போது நடைமுறைப்படுத்த இருக்கின்றது. சுமாரா 40-45 வருஷ காலமா ஒரு டாய்லெட் இல்லாம ரொம்ப அவதிப்பட்டு நாங்களும் அந்த மீன் வெட்டிக்கிட்டு ஒரு 1/2 மணித்தியால 1 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா நாங்கள் காட்டுக்குள்ள தான் போயிருந்தோம். காட்டுக்களையும் ஆக்கள் வளவே அதை பார்த்துக்கிட்டு இருந்தா வீட்டுக்கு ஓடிட்டு போயிட்டு வரக்கு எங்களுக்கு பாதி வேற இல்லாம போயிருந்தோம். இதனை அடுத்து மக்கள் சக்தி மக்கள் அணி உருவாக்கப்பட்டது. கிராமத்தின் இளம் தலைமுறையினருக்கு சந்தர்ப்பம் வழங்கும் வகையிலும் கிராம மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை உலகறிய செய்யும் வகையிலும் மக்கள் சக்தி மக்கள் அணி செயற்பட உள்ளது. நாட்டின் சமூக மாற்றத்திற்கு வித்திட்ட அரசியல் தலைமைகளில் ஒருவரான காலம் சென்ற பிரதமர் அமரர் SWRD பண்டாநாயக்கவின் 57வது நினைவு தினம் இன்றாகும். இதனை முன்னிட்டு நினைவு தின நிகழ்வுகள் ஹொருகொல்ல பண்டாநாயக்க நினைவு சமாதிக்கு அருகில் இடம்பெற்றது.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஸ்தாபித்து தேரர்கள், வைத்தியர்கள், ஆசிரியர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைத்து இந்த நாட்டின் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு பாரிய சேவைகளை புரிந்த SWRD பண்டாரநாயக்க இந்த நாட்டின் 4வது பிரதமராக கடமையாற்றியிருந்தார். போக்குவரத்து, காப்புறுதி, சுகாதாரம் மற்றும் கலாசாரம் உள்ளிட்ட துறைகளில் சேவைகளை மக்கள் மயப்படுத்திய பெருமை அமரர் பண்டாரநாயக்கவையே சாரும். 1959 ஆண்டு செப்டம்பர் 26ஆம் திகதி துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்கான SWRD பண்டாரநாயக்க தமது இன்னுயிரை நீத்தார். அவரது 57வது நினைவு தின நிகழ்வுகள் இன்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க உள்ளிட்ட பண்டாரநாயக்க குடும்பத்தின் அங்கத்தவர்களது பங்கு பெற்றதுடன் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை திஹாரிய இஸ்லாமிய அங்கவீரர் நிலையத்தின் மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வும் இதற்கிணைவாக நடைபெற்றது. இனங்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறுவது அரிது. யுத்தத்திற்கு பின் நல்லிணக்கம் கட்டியெழுப்பப்பட்டவாறு உள்ளது. அது மிக முக்கியமானது. அனர்த்த நிலைமைகளின் போது மக்களுக்காக முன்னெடுக்கப்படும் சமூக பணி தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் கலாநிதி ரங்கு கலான் சூரிய அண்மையில் தெரிவித்த கருத்து தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல்வாதிகள் இவ்வாறு இன்று கருத்துக்களை முன்வைத்தனர். රංග කලන්සූරිය මහත්මයාට තියෙන ප්‍රතිපාදන කැමරා ආම්පා ரங்க கலன்சூரியவிடம் உள்ள கேமரா, வாகனங்கள் உள்ளிட்ட அனைத்தும் அமைச்சுக்களிலும் தொலைக்காட்சி நிறுவனங்களிலும் உள்ளன. எனவே அங்கு சென்று அவருக்கு நிகழ்ச்சிகளை செய்யலாம். அழகான பேரொன்றை வைத்து அவ்வாறு திட்டங்களை முன்னெடுக்கலாம். செய்யும் விடயங்களுக்கு எதிராக பேசுவது அல்ல. நமக்கு எவரையும் கேலிக்குட்படுத்த முடியாது. நான் பித்து பிடித்த வைத்தியர் அல்ல. මම පිස්සු දොස්තර කෙනෙක් නෙමෙයි. කෙනෙක්ට පිස්සු කියලා කියන්නට එහෙම ඔහු යම්කිසි තනතුරක් දරනවා. ඔහු ඒ ප්‍රකාශ කරනවා නම් මම කනගාටු වෙනවා. මම දැක්කා මේ ඊයේ පෙරේද කවුද කියලා තිබ්බා මේ ඒ අය ஊடகங்கள் மக்களுக்கு தகவல்களை வழங்கினால் மாத்திரம் போதுமானது என அண்மையில் ஒருவர் கூறியிருந்தார். இன்று ஊடகங்கள் காரணமாகவே திருடர்கள் திருடாமல் உள்ளனர். அதனால் ஊடகங்கள் திருட்டுச் சம்பவங்கள் தொடர்பில் பேச வேண்டும். நாமும் ஊடகங்கள் காரணமாகவே கவனமாக பேசுகின்றோம். கீழ்த்தரமான தீர்ப்பு என்று கூறியமையினால் நான் 2 வருடங்கள் சிறையில் இருந்தேன். தகவலறியும் சட்டம் அல்ல. ஊழல் மோசடிகள் தொடர்பில் ஊடகங்கள் குரல் எழுப்ப வேண்டும். அதேபோன்ற பிரச்சினைகளின் போது அதில் தலையிட்டு அதனை உலகிற்கு எடுத்துக் கூற வேண்டும். அனர்த்தங்களின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று ஊடகங்கள் கூறும்போது மக்கள் அதற்காக முன்வருகின்றனர். குறிப்பாக ஊடகத்தை நாம் 4வது அரசாங்கம் என்றே கூறுகின்றோம். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பிலான கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதில் நிலவும் இழுபறியை கண்டித்து மலையகத்தின் சில பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. கூட்டு ஒப்பந்தம் காலாவதியாகி 1.5 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் தொழிற்சங்கங்களும் முதலாளிமார் சம்மேளனமும் தம்மை ஏமாற்றி வருவதாக ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்ட தொழிலாளர்கள் குற்றம் சுமத்தினர். பொகவந்தலாவை கொட்டியாகல தேயிலை தொழிற்சாலைக்கு முன்பாக இன்று காலை கூடிய தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இனியும் காலம் தாழ்த்தாது கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டு நியாயமான சம்பளத்தை பெற்றுத் தருமாறு இதன்போது தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். அனைவரும் நாங்கள் சரியான முறையில கஷ்டத்துல இருக்கோம். இந்த சம்பளத்தை கொம்பேனி கொடுக்கறதுக்கும் மறுக்குது. நாங்களும் எத்தனையோ டீப்பு போராடி சம்பளத்தை கேட்டு சம்பளத்தை இதுவரையிலும் கொடுக்க மாட்டேங்க. எங்க பிள்ளைகளை படிக்க வச்சு வீட்டு கஷ்டம் கடைசி நிலைமை எங்கள் தோட்ட தொழிலாளி சாகக்கூடிய நிலைமையில தான் நாங்க வாழ்ந்து. தயவு செஞ்சு தோட்ட கமிட்டி இந்த சம்பளத்தை தயக்கம் இல்லாம கொடுக்குமாறு கேட்டுக்கிறோம். பொகவந்தலாவை செப்பல்டன் தோட்டத்திலும் தொழிலாளர்கள் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 1.5 வருஷ காலமா நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாசம் நாங்க எதிர்பார்க்கிறோம்.
இந்த மாசம் போட்டு கொடுப்பாங்க, வர்ற மாசம் போட்டு கொடுப்பாங்கன்னு இன்னும் ஒரு மாசம் கூட போட்டு கொடுத்ததுல தோட்ட தொழிலாளர் கம்பெனிக்காரங்க ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தோட்ட தொழிலாளியே ஏமாத்தாங்க. சிறுத்தை கிட்ட அடிபட்டு, குழவி கிட்ட கொத்துப்பட்டு, அட்டை கிட்ட காலையில போனா ஒரு நாளைக்கு சரி நாங்க அட்டைக்கு எத்தம் கொடுக்காம நாங்க வர்றது இல்ல. கம்பெனிக்காரங்க ஒரு நாளைக்கு வந்து இறங்கி தோட்ட தொழிலாளியோட வேலை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு தோட்ட தொழிலாளியோட கஷ்டம் உங்களுக்கு புரியும். அவ்வளவு பெரிய வறுமையிலேயே நாங்க வாடிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல தொழிற்சங்கங்கள் ஒன்று சேர்ந்து, தயவு செஞ்சு ஒன்று சேர்ந்து எங்க தொழிலாளருடைய பிரச்சனையை தீர்த்து எங்களுடைய நியாயமான சம்பளத்தை வாங்கி கொடுத்து எங்க தொழிலாளருடைய வாழ்க்கை நிலையை மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட பணிவான நிலையில நாங்க கேட்டுக்கிறோம். பொகவந்தலாவை தோட்ட மக்கள் தேயிலை தொழிற்சாலைக்கு முன்பாக ஹட்டன் பொகவந்தலாவை பிரதான வீதியை மறைத்து இன்று காலை ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். ஒவ்வொரு தொழிலாளர்களும் இந்த நேரத்துல ஏமாற்றப்பட்டிருக்காங்க. 1.5 வருஷ காலமாக இந்த கம்பெனிக்காரங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்க. உடனடியாக எங்க சம்பளத்தை பூர்த்தி செய்யணும். இல்லாவிட்டா நாங்க அனைவரும் தொழிலாளர்கள் ஒட்டுமொத்தமான தொழிலாளர்கள் இறங்கி வீதிக்கு இறங்கி ஆர்ப்பாட்டமும் போராட்டங்களில் ஈடுபடும். கீராபுரம் பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இடம்பெயர்ந்த முஸ்லிம்கள் சிங்களர்களுக்கு அமைத்தது போல ஏன் தமிழர்களுக்கு ஒரு செயலி தேவையில்லையா என்று கேட்கிறார் நீதியரசர். அதை சொன்னது என்னுடைய மனதை மிக புண்படுத்தியது. ஏன் இதை அவர் அந்த பிரகடனம் என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக, அல்லது சில வேளைகளில் இதனோடு இது முடியலாம் அல்லது இது வளரலாம் எங்களால் சொல்ல முடியாது. அதனுடைய சாதகத்தை பாதகத்தை பேசுகின்ற அருகதை எனக்கு இல்லை. காரணம், அவர்களுக்கு அதிகபட்ச ஆதரவை தமிழ் சமூகம் வழங்கி இருக்கிறது. எனவே அவர்கள் செய்கின்ற விஷயங்களை விமர்சிப்பது அதற்குரிய தகுதி எனக்கு இல்லை. வாக்கில்லாத நாதியற்ற சமூகமாக இந்த நாட்டிலே ஒரு சமூகம் இருக்குமாக இருந்தால் என்று அது வடபுலத்து முஸ்லிம்களாகத்தான் இருப்பார்கள். அங்குமில்லை, இங்குமில்லை, எங்குமில்லை. இதை கண்டுபிடிக்கின்ற பணி இந்த சேலனுடைய பணி. இவர்கள் அங்கே இருக்க போகிறார்களா, இங்கே இருக்க போகிறார்களா? இதை இந்த வடக்கு மாகாண சபை இந்த 3 வருஷத்திலே செய்திருந்தால் இந்த செயலணி இன்று தேவையில்லை. தமிழீழ விடுதலை புலிகளின் யாழ் மாவட்ட முன்னாள் அரசியல் துறை பொறுப்பாளர் திலீபன் என்று அழைக்கப்படும் ராசையா பார்த்திபனின் 29வது ஆண்டு நினைவு நிகழ்வுகள் யாழ் மாவட்டத்தின் 2 பகுதிகளில் இடம்பெற்றன. ஜனநாயக போராட்டங்கள் கட்சி ஏற்பாடு செய்திருந்த நினைவு தின நிகழ்வு இன்று நல்லூரில் நடைபெற்றது. இதன்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். தமிழ் மக்களுடைய மிக முக்கியமான 5 கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு அகிம்சாவாதி இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கும் சர்வதேசத்திலே இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். திலீபன் உண்ணாநோன்பு இருக்க ஆரம்பித்த நள்ளிரவு வரையிலே நான் அவரோடு இருந்தேன். ஆயுதமேந்திய போராட்டத்துக்கு ஊடே அகிம்சை வழியிலும் நாங்கள் போராட முடியும் என்பதை நிலைநாட்டுவதற்காக அந்த உண்ணாவிரத்தை அவன் மேற்கொண்டான். எங்களுடைய கட்சி சாத்விய போராட்டத்திலே தான் நம்பிக்கை வைத்திருந்தது. போராட்டம் தனிய ஆயுதம் தாங்கிய போராட்டமாக இல்லாமல் சாத்விய போராட்டம் சேர்ந்து இரண்டும் ஒன்று கைகோத்து போயிருந்தால் இன்றைக்கு நாங்கள் இழந்திருக்கின்ற பலர் உயிர்களை காப்பாற்றிடும். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அரசியல் பேச தெரியாது. ஜனநாயக ரீதியில் இந்த போராட்டம் நடைபெற்ற காலத்தில் இந்த இடத்தில் நானும் நின்றேன். டிக்சிட் அவர்கள் எந்த காரணம் கொண்டும் எதையும் தலை சாய்க்க மாட்டார். அவர் இலங்கை அரசாங்கத்துடன் சேர்ந்து நேரடியாக வேலை செய்து கொண்டிருந்தவர். இறுக்கமான நிலைப்பாட்டில் இருந்து எங்களை இப்படி தவிக்க விட்டவர்கள் இன்று கூட நான் சொல்லவில்லை எங்களுக்கு இந்தியா முழுக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் நாங்கள் முழுக்க நம்பி இருந்தது அன்றிலிருந்து இன்று வரை நம்பிக்கொண்டுதான் இருக்கின்றோம். இதேபோல திலீபனின் நினைவு நாள் நிகழ்வுகள் யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றன. இதன்போது பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையின் கழிவுநீர் கிளிநொச்சி குளத்தை சென்றடைவதால் குடிநீர் விநியோகத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டது. ஆஸ்திரியன் நெதர்லாண்ட்ஸ் அரசாங்கங்களுடைய ஃபண்ட் ஒன்று எடுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்து அது வெற்றி அளிச்சிருக்குது. அதாவது 9,000 மில்லியன் ரூபாய்கள் இந்த வடமான சுகாதார சேவை அபிவிருத்திக்கு இந்த ஆஸ்திரியன் நெதர்லாண்ட்ஸ் ஃபண்டுக்கால எங்களுக்கு வருகிறது. பெண்களுக்குரிய விசேட ஒரு வைத்தியசாலையாக கிளிநொச்சியை மாற்றுறதுதான் எங்களோட அந்த ஆஸ்திரியன் ஃபண்டில் நாங்கள் எடுத்த முடிவு. கிளிநொச்சி வைத்தியசாலையுடைய கழிவுநீர் அந்த வாய்க்காலில் விழாதவாறு ஏற்பாடுகளை செய்து வருமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம். அந்த நீங்க குறிப்பிட்ட சம்பவம் உண்மை.
அப்படி நடந்திருக்கு. அந்த கழிவு நீர்னு சொல்லிட்டு நேரடியான கழிவு நீர்ல சுத்திகரிக்கப்பட்ட கழிவு வெளியில கலந்திருக்குது. சுத்திகரிக்கப்பட்டதில்ல, தெளிந்து மேலால அந்த நீர் போனது அது அப்படி நடந்திருக்குது. அது சுட்டிக்காட்டப்பட்ட பிறகு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்நேரம் கௌரவ அரசாதிபர் அவர்கள் ஒரு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார். தொழில்நுட்ப சிக்கல்கள் வரைக்குள்ள அந்த தண்ணி வெளியில போகாம இருக்கிறதுக்காக ஒரு தனி தொட்டி ஒன்று அமைக்கிறதுக்கு எங்களுடைய ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் ஒரு 1.5 மில்லியனுக்கு ஒரு எஸ்டிமேட் ஒன்று தந்தவங்க இது உடனடியாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் டெம்பரரியாக தற்காலிகமாக செய்தாலும் இது ஒரு பெர்மனண்டாக இதை செய்கிறதுக்குரிய நடவடிக்கை ஒன்று விரைவாக எடுக்கணும் சார். இப்ப பெர்மனண்டா செய்யறதுன்னா அந்த ப்ரொஜெக்ட்ஸோட சேர்த்து இதையும் பிளான் பண்ணி செய்தா நல்லது இல்லை? கிழக்கு மாகாண மட்டக்களப்பு முதலீட்டாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை தொடர்பிலான கலந்துரையாடல் இன்று மட்டக்களப்பில் இடம்பெற்றது. சர்வதேச வர்த்தக ராஜாங்க அமைச்சர் சுஜீவ சேனசிங்க தலைமையில் மட்டக்களப்பு மண்முனைப்பற்ற பிரதேச செயலகத்தில் இந்த நிகழ்வு இன்று முற்பகல் நடைபெற்றது. கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது, சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜே ஸ்ரீரங்கா, பாராளுமன்ற உறுப்பினர்களான சினி தம்பி யோகேஸ்வரன், எஸ் ஸ்ரீநேசன் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ், அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் கே துரைராஜசிங்கம், மாகாண சபை உறுப்பினர்களான இந்திரகுமார் பிரசன்னா, எஸ் நடராசா, கிருஷ்ணபிள்ளை மற்றும் முதலீட்டாளர்களும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்விற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த சிலர் கலந்து கொள்ளவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். We have not seen that investor interest in the country yet. So that is what we want. நாட்டில் முதலீடு செய்வதற்கு அனைவரும் விருப்பம் தெரிவிக்கின்றனர். இதற்கான அடித்தளத்தை நாங்கள் உருவாக்குகின்றோம். திறந்த சந்தையில் வர்த்தக ஒப்பந்தங்களை மேம்படுத்த முயல்கின்றோம். அடுத்த வருடத்தில் முதலீடுகளை விஸ்தரிக்க உள்ளோம். இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை ஏற்படுத்த முயற்சிக்கின்றோம். $1 பில்லியன் உடன்படிக்கையை இந்தியாவுடன் மேற்கொள்ளவிருக்கின்றோம். அதேபோல் சீனாவுடனும் வர்த்தக உடன்படிக்கைகளை மேற்கொள்ளவிருக்கின்றோம். தாய்லாந்து, மலேசியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுடன் $2 பில்லியன் உடன்படிக்கையை மேற்கொள்ளவிருக்கின்றோம். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை 8 to 9.5 வீதத்திற்கு அதிகரிக்க வேண்டும். நாடு 10 டிரில்லியன் ரூபாய் கடனில் உள்ளது. இதனை 5 டிரில்லியன் ரூபாவாக குறைக்க முயற்சிக்கின்றோம். $2 பில்லியன் எரிவாயு சுத்திகரிப்பு நிலையத்தை நிர்மாணிப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம். எண்ணெய் சுத்திகரிப்பு, சீனி மற்றும் சீமந்தி தொழிற்சாலைகளை நிர்மாணிக்க திட்டமிட்டுள்ளோம். இவை பாரிய திட்டங்களாகும். குறுகிய காலத்தில் பாரிய திட்டங்களை மேற்கொள்ள உள்ளோம். Development that we have got into at the moment within this short period. Our community has faced civil conflict and the natural disaster. Because of that, they are unable to come up. எமது சமூகம் சிவில் மோதல்கள் மற்றும் இயற்கை அனர்த்தங்களை சந்தித்தது. எமது மாவட்டத்தின் மொத்த சனத்தொகை 5,80,000. எனினும் இந்த மாவட்டத்தில் சுமார் 2 லட்சம் பேர் வேலையற்றவர்களாக இருக்கின்றனர். 29,000 விதவைகள், 4,500 மாற்றுத்திறனாளிகள் உள்ளனர். அதேபோல் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட 2,000க்கும் மேற்பட்டவர்கள் உள்ளனர். பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட போதிய வருமானத்தை ஈட்டுவதில் சிரமப்படும் பல குடும்பங்கள் உள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் போதைப்பொருள் பாவனை உயர்வடைந்துள்ளமையினால் குற்ற செயல்கள் அதிகரிக்கின்றன. நாங்கள் முதலீடுகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கின்றோம். எமது வளங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அந்த முதலீட்டின் இலாபங்களை பெற்றுக்கொள்ள தீர்மானித்திருக்கின்றோம். சூழலுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் இயற்கையை பாதுகாத்து அத்துடன் எமது பண்பாடு மற்றும் கலாச்சாரங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் முதலீடுகளை பெற்றுக்கொள்ள தீர்மானித்துள்ளோம். Protecting our natural resources and our behaviors and the culture as well. மட்டக்களப்பு மாவட்ட முதலீட்டாளர்கள் தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் சர்வதேச வர்த்தக ராஜாங்க அமைச்சர் சுஜீவ சேனசிங்கவின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இந்த நிகழ்வு தொடர்பில் ஊடகவியலாளர்கள் தெளிவூட்டப்பட்டனர். மாகாணத்தில் முதலீட்டை ஊக்குவிப்பது சம்பந்தமாகவும் மாகாணத்தில் உள்ள வேலையில்லா திண்டாட்டம் அல்லது வறுமை ஒழிப்பு சம்பந்தமான பிரச்சினைகளுக்கெல்லாம் முகம் கொடுப்பதற்கு முதலீட்டு எந்தளவு அவசியம் என்பது சம்பந்தமாகவும் ஏறத்தாழ 25க்கு மேற்பட்ட முதலீட்டாளர்களுடைய பிரச்சினைகளை இன்று நாங்கள் எங்களுடைய இந்த சந்திப்பிலே கலந்துரையாடி அதற்கான தீர்வுகளை எந்தளவு கூடிய சீக்கிரம் வழங்குவது சம்பந்தமான முடிவுகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். ஒரு ஏற்றுமதி மிக்க ஒரு வலயமாக கிழக்கு மாகாணத்தை மாற்றுவது சம்பந்தமான தீர்மானங்களை நாங்கள் எடுத்து முன்னோக்கி அதற்கு நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். அநேகமான விடயங்கள் நில தொடர்பாக இருந்தது. வாகரை பிரதேசத்திலிருந்து நிலத்தை பெற்றுக் கொள்வது சம்பந்தமான விடயங்கள் இங்கு கூடுதலாக ஆராயப்பட்டன. அதற்கு சாதகமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. நிலத்தை எடுப்பது என்பது உடனடியாக வேலைகளை தொடங்குவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு முன் நிபந்தனையாக இருக்கிறது. ஒரு வருடத்துக்குள் இந்த விடயங்களில் எல்லாம் அவர்களுடைய திட்டங்கள் செயற்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாத இடத்து அந்த காணிகள் திரும்ப பெறப்படும் என்கின்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டது.
முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறு பிரதேசங்களின் அபிவிருத்தி குழு கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. மாந்தை கிழக்கு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று காலை மாந்தை கிழக்கு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. அமைச்சர் ரிஷாட் பதியுதீன், பாராளுமன்ற உறுப்பினர்களான கே மஸ்தான், சிவமோகன் ஆகிய இணைத் தலைவர்கள் தலைமையில் இடம்பெற்றது. இருந்தாலும் இந்த மக்களுடைய ஏகோபித்த ஒரு தீர்மானத்தோட நிச்சயமாக ராணுவ முகாம் காரிநகர் மகாவித்தியாலயத்துக்கு முன்னாலே இருக்கிற அந்த ராணுவ முகாம் அகற்றப்பட வேண்டும். ஹானி மக்களுக்குரிய ஹானி பாடசாலைக்கு முன்னால அந்த முகாம் அமைகிறதை எதுவுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை ஆணித்தரமாக சொல்றோம். சட்டவிரோத மண்ணகழ்வு, காணி பிரச்சினைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டன. வடமாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. குருக்காய் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டமும் இன்று இடம்பெற்றது. சட்டவிரோத மண்ணகழ்வு, காடழிப்பு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டன. மட்டக்களப்பு வெறுகோல் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கல்லடி மலைநீலியம்மன் ஆலய மடப்பள்ளியில் இன்று காலை பரவிய தீ தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தீ பற்றியமை தொடர்பில் கிராம மக்களால் உடனடியாக கிராம உத்தியோகத்தர் மற்றும் பிரதேச செயலாளரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து விசேட அதிரடிப்படையினரும் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். தீயினால் மடப்பள்ளி முற்றாக எரிந்து சாம்பராகியுள்ளதாகவும் கோயில் பொருட்கள் அனைத்தும் தீயினால் எரிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை சம்பவம் குறித்து அறிந்த பாராளுமன்ற உறுப்பினர்களான வியாளேந்திரன் மற்றும் சீனித்தம்பி யோகேஸ்வரன் ஆகியோர் ஆலயத்திற்கு சென்றனர். இந்த இடம் பூர்வீக தமிழ் மக்கள் வாழும் இடம், பூர்வீக இந்து மக்கள் வாழும் இடம். ஆகவே இந்து வழிபாட்டு உரிமைகள், இந்து வழிபாட்டு தலங்கள் இந்த நாட்டிலே இனி அழிக்கப்படுவதற்கோ திட்டமிட்டு உடைக்கப்படுவதற்கோ எரிக்கப்படுவதற்கோ நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஏனென்றால் இப்போது இருக்கின்ற அரசாங்கத்தை கொண்டு வந்தவர்களில் பங்களிப்பு எங்களிடம் இருக்கின்றது. 3 தசாப்த காலத்தில் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று ஓரளவுக்கு தங்களுடைய கலை, கலாச்சார, பண்பாட்டு விழுமியங்களை ஓரளவு தங்களுடைய சொந்த மண்ணிலே மீள கட்டியெழுப்புவதற்காக முயலுகின்ற போது அவர்களை இவ்வாறான ஒரு சில நாசகார வேலையை செய்கின்ற ஒரு சிலர் இவ்வாறான எங்களுடைய மக்களுடைய வாழ்விடங்களை, குறிப்பாக எங்கள் மக்கள் பூர்வீகமாக இருக்கின்ற இடங்களில் இருக்கின்ற வணக்க ஸ்தலங்களை இவ்வாறான ஒரு நாசகார செயலை செய்கின்ற செயற்பாடு மிகவும் வேதனைக்குரியது, கண்டிக்கத்தக்கது. தீ பரவியமை குறித்த விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சேரனூர் போலீசார் குறிப்பிட்டனர். 2013ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பழனி திகாம்பரத்தின் வாகனம் இடைமறிக்கப்பட்டதாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று ஹட்டன் பதில் நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கை நவம்பர் மாதம் 21ஆம் தேதி வரை ஒத்திவைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தலின் போது கொழும்பு நோக்கி பயணித்த பழனி திகாம்பரத்தின் வாகனத்தை இடைமறித்ததாக செந்தில் தொண்டமான் மீது போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டு இந்த வழக்கு தொடரப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் கினிகெத்தேன போலீசாரும் ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இன்றைய வழக்கு விசாரணையின் போது அமைச்சர் பழனி திகாம்பரம் மற்றும் உபா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். இம்மாதம் 6ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 2 தரப்பினரும் இணக்கப்பாட்டிற்கு வர இணக்கம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். மீரியபத்த மண் சரிவில் பாதிக்கப்பட்டு மாகந்த தொழிற்சாலையில் தாங்கியுள்ள பெண்கள் 2 ஹல்துமுல்ல பிரதேச செயலகத்திற்கு இன்று சென்று தமக்கு நியாயம் கேட்டபோது அமைதியின்மை ஏற்பட்டது. மீரியபெத்த வீட்டு திட்டத்தில் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து கடந்த 6 நாட்களாக மண்சரிவில் பாதிக்கப்பட்ட பெண்கள் 2 சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டனர். வீட்டு திட்டம் வழங்கப்படுவதில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என கோரி குறித்த பெண்கள் 2 ஹல்துமுல்ல பிரதேச செயலகத்திற்கு சென்றிருந்தனர். ஹல்துமுல்ல பிரதேச செயலகத்திற்கு போலீசார் வரவழைக்கப்பட்டனர்.
எவ்வாறாயினும் தமக்கு நீதி நிலைநாட்டப்படும் வரை பிரதேச செயலக வளாகத்தில் தொடர்ச்சியாக தங்கியிருக்க உள்ளதாக சத்தியாகிரகத்தில் ஈடுபடும் பெண்கள் தெரிவித்தனர். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்க பிரதேச காரியாலயத்துக்கு வர சொல்லிய மேடம் எங்களோட பேசணும்ட்டு. அப்ப இன்னைக்கு நாங்க வந்த போது அவங்க சொல்றாங்க எங்களுக்கு எங்க வீட்டை வேற யாருக்கோ போட்டாங்களாம், செய்யறதுக்கு வழி இல்லையா, ஆனா எங்க வீடு 2 எங்களுக்கு வேணும் இல்லையோ அந்த ஒரு வீடு என்ன கொடுத்திருக்காங்க தானே, அந்த வீடியும் அரசாங்கம் எடுத்துக்கிட்டு எங்களுக்கான இழந்த நஷ்டேடையும் எங்க அம்மா அப்பாவும் தங்கச்சி 3 பேர்த்தையும் உயிரோட கொண்டாந்து கொடுக்கும் பிரதேச காரியாலயத்தை விட்டு நான் போக மாட்டேன். இத்துடன் நிறைவேட்டுமானி நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நமது அடுத்த பிரதான செய்தியினை 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.